இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2020 ரிலீஸ் ஆன தி லிஃப்ட் பாய் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு வேலைக்காரிக்கும் ஒரு கோடீஸ்வரருக்கு நடுவுல இருந்த ஒரு காதல். அது எந்த ரேஞ்சுக்கு பெருசா அதுல சண்டை இல்ல, காமெடி இல்ல, பாட்டு இல்ல, அட்வென்ச்சர் இல்ல, மொத்தத்துல மசாலா ஐட்டங்கள் எதுவுமே இல்ல. ஆனாலுமே எல்லா பேருமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே மாதிரி படம் போடுங்க அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான படம் தாங்க. கண்டிப்பா மனசுல நிக்கிற மாதிரியான ஒரு படம். வாங்க ரொம்ப வேகமா ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ள மொத்த ஸ்டோரியும் பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல படத்தோட பேரை சொன்னா இல்லையா ஞாபகம் இல்லையே, படத்தோட பேரு லிஃப்ட் பாய் 2020 ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வாங்க போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோ வருதாங்க. என்னடா ஆளா காணவேன்னு பாக்குறீங்களா, அந்த படத்துக்கு கிடக்க பாத்தீங்களா போரியை புத்திட்டு, அந்த பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க, இவன் மட்டும் ஹாயா தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா லிஃப்ட் பாய். ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல லிஃப்ட் ஆபரேட்டரா வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. அவர் தான் யூனிஃபார்ம் போட்டுட்டு வேலைக்காக கிளம்பிட்டாரு. புள்ளைய நல்லா திட்டிட்டு போயிட்டாப்ல. அடுத்து நம்ம ஹீரோ ஹாயா மெதுவா எந்திரிச்சு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பாக்கெட் மணி அம்மா கிட்ட இருந்த ஆட்டையை போட்டு அப்படி போறான் பாருங்க. ஏதோ ஐடி கம்பெனில 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு கெட்டப்ல போறான். அவனோட ஸ்கூட்டி எடுத்துட்டு போறான். ஆனா அதே சமயம் நம்ம ஹீரோட அப்பா பாருங்க, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லிஃப்டோட சாவியை வாங்கிட்டு வேலைக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஐடி கம்பெனிக்கு போற மாதிரி ரெடியா போயிட்டு இருக்கான் இல்லையா. கூலிங் கிளாஸ் வேற அவனுக்கு. போய் என்ன பாக்குறான்னு பாருங்க. அன்னைக்கு தான் காலேஜ்ல அரியர் எக்ஸாம் எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்திருக்கும். அந்த ரிசல்ட்டை பாக்குறது தான் பயப்புல இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு ஜாலியா போயிட்டு இருக்காப்ல. போய் பார்த்தா எப்பவும் போல இந்த தடவையும் டிராயிங் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி தொலைஞ்சிட்டான். ஃபெயில் 3-4 அட்டெம்ப்ட் இப்ப வரைக்கும் ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க. இந்த ஒரே ஒரு பேப்பர் தான் மிச்சம் வச்சிருக்கான். இந்த பேப்பர் அவனால கிளியர் பண்ணவே முடியல. ஞாபகம் இருக்கா, உங்கள யாராவது இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம்ல ஸ்கேலை தூக்கிட்டே தெரியும் பாத்தீங்களா, அந்த டிராயிங் இன்ஜினியரிங் அதுல தாங்க பயப்புள்ள ஃபெயில் ஆயிருக்கான். சுட்டு போட்டாலும் அவனுக்கு டிராயிங்ஸ் வர மாட்டேங்குதுங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் ஒரு தியேட்டருக்குள்ள உட்காந்து ஹாயா படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். உருப்படுமா அது? அப்போ திடீர்னு இவனுக்கு ஒரு ஃபோன் கால். போன்ல என்ன பேசுறான்னு தெரியலங்க. அப்படியே பதறி போய் திருச்சி ஓடி வரான். ஓடி வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இவனோட அப்பா படுத்த படுக்கையா கிடக்காருங்க. வந்ததும் நாடி திருப்ப தொட்டு பார்த்துட்டு, என்னது துடிப்பெல்லாம் நல்லா தானே இருக்கு, ஏதோ பயங்கர சீரியஸ் அப்படி இப்படி, நீங்க மனுஷன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவன் திட்டுறான் அம்மாவை. டேய் சும்மாரா, அப்பாக்கு எவ்வளவு சீரியஸ் தெரியுமா, டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் முழுசா 3 வாரத்துக்கு இவர் எந்த வேலையும் செய்யக்கூடாது, பெட்லயே இருக்கணும், ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னவா சொல்ற 3 வாரம் ரெஸ்ட் எடுக்கணுமா, அந்த ரேஞ்சுக்கு அவ்வளவு மோசமா இருக்காரு நம்ம டாடி அப்படின்னு அவன் கேட்கறான். ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான். அதெல்லாம் சரிடா மாவனே, என்னடா இது இன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட்னு சொன்னாங்க, என்னாச்சுரா அப்படின்னு கேட்க, அட போமா எனக்கும் அந்த டிராயிங்க்கு சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது, 4வது தடவையா இன்னைக்கும் நான் எழுதி ஃபெயிலா போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். 4 தடவை ஃபெயிலா போயிட்டடா, இதுக்கப்புறம் 5வது தடவை நீ எழுதி பாஸ் ஆக போறியான்னு, பேசாம உங்க அப்பாவுக்கு வேற உடம்பு முடியல, உங்க அப்பா பார்த்துட்டு இருக்கிற அந்த வேலையை வேணா நீ எடுத்து பாக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. இவ உடனே காண்டாரா, என்னது நான் எப்பேற்பட்ட படிப்பாளி, இன்ஜினியர்மா நானு, ஒரே ஒரு பேப்பர் தான் எனக்கு அரியர் இருக்கு, என்ன போய் ஒரு லிஃப்ட் ஆபரேட்டரா வேலை பார்க்க சொல்ற, அதெல்லாம் ஒரு வேலையா தூ அப்படின்னு காரி துப்புறா. வேலைக்கு போக மாட்டேங்கிறான். அப்பாவோட வேலையை பார்க்க மாட்டானா. அதே சமயம் அவங்க அப்பா ஏதோ முணங்குற சத்தங்க. எட்டி பார்த்தா அவரு கண்ணை திறக்காம ஏதோ முழங்கிட்டே இருக்காரு. அங்கதான் நம்ம படத்தோட பேரே போறானுங்க, தி லிஃப்ட் பாய். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட 2 வீலர்ல வரான். எங்க வரான் அவன், அந்த லிஃப்ட் பாயா வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த அபார்ட்மெண்ட்லயே அந்த பிளாட்லயே வேலை செய்யறதுக்காக வரான். ஸ்கூட்டில வந்து இறங்குறான். அந்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி ஹாயா காலையில தூங்கிட்டு இருக்காப்ல. நம்ம ஹீரோ காலையில ஒரு 10 மணிக்கு டான்னு வந்து கதவை திறக்க வேலை செய்யறதுக்காக வந்தானா, அந்நேரம் பார்த்து செக்யூரிட்டி தூங்கிட்டு இருக்கான் இல்லையா, அதை பார்த்து இவனுக்கு ச்சே இதெல்லாம் ஒரு மனுஷனா, என்ன ஜென்மம் இது, காலையில 10 மணிக்கெல்லாம் தூங்குது, அதுவும் வேலை நேரத்துல, இதெல்லாம் பூமிக்கு வெறும் பாரமா இருக்கிறத விட செத்து போய் மேல போய் சேரலாம் அப்படின்னு அசிங்கமா திட்டுறாப்ல. ஆனா அவர் தூங்கிட்டு இருக்கும்போது தான் இவ்வளவு கதையும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாட்டுக்குள்ள போறான். அங்க அந்த பிளாட்ல ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒரு பிளாட் இருக்கும். அங்க யாரு தங்கியிருக்காங்க அந்த ஹவுஸ் ஓனரோட பேரும் எழுதியிருக்கும். மொத்தம் 6 பிளாட்டுங்க, 6 ஃப்ளோருங்க. அந்த 6 பிளாட்ல 3 பிளாட் வெளியே வித்துருக்காங்க. மீதி 3 பிளாட் அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவோட பேர்லயே இருக்கு. அவங்க பேரு, அவன் புருஷன் பேரு டிசோசான்னு நினைக்கிறேன், இவங்க மௌரின் டிசோசா. சோ அவங்க பேர்ல பாருங்க அந்த நேம் போர்டு போட்டிருப்பாங்க அபார்ட்மெண்ட்ல. அதுல 3 அபார்ட்மெண்ட்ல அவங்களோட பேர் எழுதியிருக்கும். மீதி 3ல தான் வேற வேற டெனன்ட்டோட பேரு எழுதியிருக்கும். லிஃப்ட் அமுக்குறான். லிஃப்ட் திறக்குது. உள்ள பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரே ஒரு டிராயிங் மட்டும், ஒரு லாலிபாப், ரொம்ப சிம்பிளா ஒரு டிராயிங் வரைஞ்சு அந்த லிஃப்ட்ல சென்டர்ல மாட்டிருப்பாங்க. அதுதான் முதல் எடுத்ததுமே நம்ம ஹீரோவோட கண்ணுல படுது. லிஃப்ட் திறக்குது, உள்ள போறான். லிஃப்ட் அப்படியே மேல போகுது, ஒரு ஃப்ளோர்ல போய் நிக்குது. அந்த ஃப்ளோரோட லிஃப்டோட கதவு திறந்ததுமே ஒரு பொடிப்பைய, அப்பா யாரோ கண்ணு தெரியாத வந்து நிக்கிறான்பா அப்படின்னு கத்த, உள்ள இருந்து ஒரு மொட்டை, இந்த பிளாட்டோட முதலாளி அவர் தான் போலங்க, அவர் ஓடி வராருங்க. யாரியா நீ, என்ன வேணும் அப்படின்னு அந்த மொட்டை வந்து கேட்கிறாரு. நான் தான் இதுக்கு முன்னாடி இங்க லிஃப்ட் பாயா வேலை பார்த்தார்ல கிருஷ்ணா, அவரோட பையன் தான் சார் நானு அப்படின்னு அவனையே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஓ லிஃப்ட் மேனோட பையனா நீ, சரி சரி மேல போ, ஓனரமா இருப்பாங்க அவங்க கிட்ட சாவி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அடுத்து இவன் ஒரு ஃப்ளோருக்கு போறான். காலிங் மேல தட்ட ஒரு அம்மா வராங்க. இவங்க தாங்க இந்த மொத்த பில்டிங்கோட ஓனர். இப்போ 3 பிளாட் இருக்கு இவங்க பேர்ல, மீதி 3 பிளாட்டை வித்துருக்காங்க போல. மேஜர் ஷேர் ஹோல்டர் இவர் தான். ஓனர் அம்மாவை பார்க்க வந்திருக்கேன்
அப்படின்னு சொல்ல, நான் தான் அது, என்ன வேணும், யார் நீ அப்படின்னு கேட்க, லிஃப்ட் மேனோட பையன் நானு அப்படின்னு ஃபுல்லா இங்கிலீஷ்லயே பீட்டர் அடிக்கிறான். நல்லா இங்கிலீஷ் பேச வர உனக்கு, டிராயிங் மட்டும் தான் வராது, இங்கிலீஷ் சூப்பரா பேசுறான். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற அந்த ஸ்கூல்லையும் காலேஜ்ல தான் பைபிள்ல படிச்சுட்டு வந்திருக்கான் போல. இந்த மாதிரி நான் தான் இனிமே இந்த லிஃப்ட் ஆப்ரேட்டரா கொஞ்ச நாளைக்கு வேலை செய்ய போறேன், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, அனுபவம் இருக்கா, முன்ன பின்ன லிஃப்ட் மேனா வேலை பார்த்திருக்கியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. லிஃப்ட் பாய் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல மேடம் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. கூட்டு போய் எங்க சாவி போடணும், எங்க லிஃப்ட் ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும், கஸ்டமர் யாரா உள்ள வந்தாங்கன்னா சிரிச்ச முகத்தோட அவங்கள வரவேற்கணும், நாய்கள் எல்லாத்தையும் உள்ளோட கூடாது, நீ வேலையை முடிச்சுட்டு போகும்போது சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு தான் போகணும், அப்பப்போ கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்றதுக்கு தேவையான வாலி எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. ட்ரெஸ் மாத்தலையாடா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்க, வேலை பார்த்தேன்னா உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவன் வேண்டா வெறுப்பா லிஃப்ட் பாய் வேலையில இப்போ களத்துல இறங்குறான். இவங்க அப்பா பார்த்த வேலை இப்போ இவன் பார்க்க போறான். ட்ரெஸ் கூட்ட செய்ய கழுவ செய்ய அப்படியே பாலா போயிடுங்கிறதுனால தான் ஒரே கலர்ல ஒரே மாதிரி ஒரு யூனிஃபார்மை போடுவாங்க. இப்போ அந்த யூனிஃபார்மை இவன் எடுத்து போடுறாங்க. இப்போ பிளாஷ்பேக்ல நினைச்சு பார்க்கறான், இவங்க அப்பா வேலைக்கு போகும்போது மவனே கொஞ்சம் அந்த யூனிஃபார்ம் அயன் பண்ணி கொடுறா அப்படின்னு கேட்பாப்ல. இவன் எப்படி அயன் பண்றான்னு பாருங்க, சும்மா கையாலேயே தூசி தட்டிட்டு அயன் பண்ண மாதிரி அயன் பண்ணியாச்சு அப்படின்னு எடுத்து வைக்கிறான். என்ன கொழுப்பு, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, ஆமா நீங்க பெரிய கலெக்டர் இல்ல ஐடி கம்பெனில வேலை பாக்குறீங்க, நீட்டா ஷேவ் பண்ணி ஜம்முன்னு அயன் பண்ணி போட்டு போறதுக்கு இது போதும், லிஃப்ட்டுக்குள்ள உட்காந்துட்டு பட்டன் அமுக்க போறீங்க அப்படின்னு நக்கல் பண்றாங்க. டேய் அப்படி ஒரு வேலை பார்த்தாண்டா உன்னை சாப்பாடு போடுறேன், உன்னை படிக்க வைக்கிறேன், அதுவும் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு அவர் பேசுவாரு. போ இதெல்லாம் போய் எங்க தாத்தா கிட்ட பேசு அப்படின்னு நக்கல் பண்றாங்க. இதெல்லாம் கனவுல வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன் லிஃப்ட் பாயா இருந்துகிட்டு. இப்போ லிஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது, 5th ஃப்ளோருக்கு போகுது. 5th ஃப்ளோர்ல அந்த பிளாட்டோட ஓனரமா உள்ள வராங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகையா ஆகணும்னு ஆசைப்பட்டவங்க. ஆனா இப்போ தன்னோட ஆசையை நிறைவேற்ற முடியல அப்படிங்கறதுனால தன்னோட பொண்ணை ஒரு நடிகையாக்கி காமிக்கணும், ஒரு மாடல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. லிஃப்ட் புடி என் பொண்ணு வரா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க பொண்ணு ஓடி வராங்க. பொண்ணை பார்த்து இவன் சைட் அடிக்கிறான். அம்மா அதை பாத்துறாங்க, திட்டுறாங்க. இவங்களும் அந்த பையனை சைட் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. யார்ப்பா நீ புதுசா இருக்கு அப்படின்னு அந்த லேடி கேட்க, என்னோட அப்பா தான் இங்க லிஃப்ட் பாயா வேலை பார்த்தாரு, அவர் ஒரு 3 வாரம் உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுக்கணுமா, அதனால அவருக்கு பதிலா நான் வந்திருக்கேன்னு இங்கிலீஷ்லயே போயிட்டு அடிக்கிறான். இங்கிலீஷ் பேசினதுமே அவங்களுக்கு இவன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், ரொம்ப வலியாதராடே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாக்காரி நம்ம லிஃப்ட் பாயா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. திட்டுறாங்க ஜொல்லு பாட்டி அப்படின்னு. அவன் அடுத்து இங்க வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி வராங்க. நான் தான் லதா இங்க வேலைக்காரியா வேலை பார்க்கறேன் அப்படின்னு பேசி கொடுக்க, அவன் ஒரு வேலைக்காரிகிட்ட பேசக்கூட மாட்டேங்கிற மாதிரி மூஞ்சியை இப்படி திருப்பிக்கிறாங்க. இதனாலே அவங்க காண்டாறாங்க. இப்படியே சிரிச்ச முகத்தோட நிறைய பேருக்கு இப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா அந்த ஒரு நாள் வேலையை முடிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் வேலை முடியறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் முதலாளியோட கதவை தட்டினா நல்லா இருக்காது இல்லையா? அதனால ஜாலியா அவங்களோட பிளாட்டுக்கு வெளியே பால்கனில உட்காந்து நல்லா பாட்டு கேட்கறான், டான்ஸ் ஆடுறான். 1/2 மணி நேரத்தை நல்லா போக்கிட்டு அதுக்கப்புறம் போய் நல்ல பையன் மாதிரி, மேடம் இந்தாங்க சாவி, நான் டியூட்டி ஓவர், கிளம்பலாமா அப்படின்னு நக்கல் பண்றான். அவங்களும் சரி ஓகே சாவியை வாங்கிட்டு நாளைக்கு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி போகும்போது அதெல்லாம் சரிடா லிஃப்ட கிளீன் பண்ணியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, எது லிஃப்ட கிளீன் பண்ணணுமா, ஐயோ நான் மறந்தே போயிட்டேனே, இன்னைக்கு அது பண்ணணும் அப்படின்னு கேட்க, ஆமா தம்பி லிஃப்ட ஒவ்வொரு நாளும் கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி நாளைக்கு வந்து நான் கிளீன் பண்ணவான்னு சொல்ல, நாளைக்கா அதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு கிளீன் பண்ணணும். பிளாட்டுக்கு வெளியே உட்காந்து 1/2 மணி நேரத்துல நல்லா கூத்தடிச்சேல, பாட்டு கேட்டேல, டான்ஸ் ஆடல, அந்த டைம்ல ஒழுங்கா நீ போய் உட்காந்துருந்தேனா கிளீன் பண்ணிருக்கலாம்ல, மூளை இருக்கா இல்லையா, ஒழுங்கா போய் கிளீன் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புறாங்க. எல்லாம் இங்க சிசிடிவி கேமரா இருக்கு போல, அதுல இவன் போட்ட ஆட்டம் எல்லாம் தெரிஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் வேண்டாம் வெறுப்பா போய் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப டப்புன்னு அந்த பொண்ணு ஓடி வந்துடுறான். கிளீன் பண்ணிட்டு இருக்க மேடம் நீங்க படியில போங்களேன் அப்படின்னு அவன் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்ல, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ வாட்டுக்கு சும்மா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் ஆன் பண்ணிடுறாங்க. இவன் சட்டை போடாம அப்படியே கூச்சத்தோட ஒதுங்கி போய் நிக்கிறான். அவன் நிக்கிறத பார்த்து இவங்க சிரிக்கிறாங்க, மாடல் சிரிக்கிறாங்க. எப்படி இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுற அப்படின்னு கேட்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சேன், இங்கிலீஷ் மீடியம் காலேஜ்ல படிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா படிச்ச அப்படின்னு கேட்டா, இன்ஜினியரிங் அப்படின்றான். பரவாயில்லையே சூப்பர்ல, ஆனா இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் இப்படி ஒரு வேலை அப்படின்னு கேட்டா, அதான் சொல்லனே எங்க அப்பாக்கு முடியல, கொஞ்ச நாளைக்கு அவருக்கு பதிலா வேலை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பேசுறேன். அப்படியா பரவாயில்லையே சோ ஸ்வீட் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. கண்ணுலயே அநியாயத்துக்கு பரதம் மாறுறாங்க. இவனும் சொல்ல ஊத்துறான். ஒரு வழியா தொடச்சு கிடச்சு முடிச்சுட்டு மேடம் இந்தாங்க சாவி அப்படின்னு கொடுத்துட்டு நாளைக்கு வர மேடம் சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே காட்டு கத்துற அம்மா கிட்ட, இதெல்லாம் ஒரு பொழப்பா, பட்டன் அமுக்கிறதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு திட்டுறான். சாப்பாடு வேண்டான்னுவான், ஆனா முதல்ல போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடறதுக்காக வந்து உட்காருவான். சாப்பாடு நல்லா இல்லைன்னுவான், ஆனா செம்ம முக்குவான். நாளைக்கு வேலைக்கு போவே மாட்டேன் அப்படின்னு அடமுடிப்பான், ஆனா வேலைக்கு வந்து நிக்கிறான். இப்பயும் அந்த செக்யூரிட்டி இருக்கான்ல, அவன் ஹாயா தூங்கிட்டு இருப்பான். ஒன்னுத்துக்கு உதவாத உதாக்கற அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிற வேலை பார்த்து திட்டுட்டு தீத்துட்டு அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் எல்லாம் மாத்திட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. முதலாளி அம்மாட்ட போய் சாவி கேட்கறான். அவங்களும் சாவியை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி
வாயேன் ஒரு கப்பு காஃபி சாப்பிட்டு போலாம் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. காஃபி சாப்பிட்டு அப்படியே பேசி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன மேடம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா இவங்க ஒரு பெயிண்டரா, நிறைய படம் வர வாங்கலாம், அதை பத்தி சொல்லிட்டு காஃபியை கொடுக்க அவனும் குடிக்கிறாங்க. உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா எனக்கு இலக்கியம் ரொம்ப பிடிக்கும், கவிதை எழுத பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரேச்சர் பக்கம் அந்த பக்கத்தை அவனோட இன்ட்ரெஸ்ட் சொல்றான். அப்படியா, ஆனா நீ படிக்கிறது இன்ஜினியரிங்ல கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல, ஆமா ஆமா சின்ன வயசுல எங்க அப்பா நான் 10th பாஸ் ஆனதுமே வந்து உட்காந்துட்டாரு, என்னது பி ஆ போற, டாக்டர் ஆ போறியா இன்ஜினியர் ஆ போறியான்னு கேட்டாரு. அவருக்கெல்லாம் இந்த ரெண்டை தவிர வேற எதுவுமே தெரியாது. முந்தின ஜெனரேஷனுக்கு டாக்டரா இன்ஜினியரா கேட்டு இன்ஜினியரா எல்லா பேரையும் ஆக்கி குட்டி சோறு ஆக்கி வச்சிருக்கானுங்க. நான் ஒரு ரைட்டர் ஆக போறேன், கதை எழுத போறேன், லிட்டரேச்சர் எழுத போறேன், இப்படி எல்லாம் சொன்னா எங்க அப்பா என்ன திட்டவே ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் சரி மேடம் வேலைக்கு லேட் ஆயிடுச்சு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த லிஃப்ட்ல வெளியே அந்த செக்யூரிட்டியா பாக்குறான். உங்க அப்பா தானே இதுக்கு முன்னாடி இங்க லிஃப்ட்ல இருந்தவர், பாவம்ல ஹாஸ்பிடல் இருக்கார்ல, எந்த ஹாஸ்பிடல், நான் ஃப்ரீ ஆனதும் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இப்போ ஹாஸ்பிடலுக்கு அந்த செக்யூரிட்டி போய் பாக்குறாரு, பேசுறாரு. அம்மா அப்பா அந்த செக்யூரிட்டி 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த செக்யூரிட்டி உட்பட இந்த அம்மா உட்பட இன்ஜினியரிங் படிச்ச புள்ளைய போய் இப்படி லிஃப்ட் ஆபரேட்டரா வேலை பார்க்க விட்டுருக்கீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா நான் எது பண்ணாலும் என் புள்ளையோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன், அதனால யாரும் இதை பத்தி இனிமே பேசக்கூடாது கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூப்படிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தா லிஃப்ட்ல அந்த வேலைக்காரியரை இவன் மதிக்க மாட்டான். ஏதோ புக் படிச்சிட்டு இருக்க, எந்த புக் படிக்கிற அப்படின்னு கேட்டா ஷேக்ஸ்பியரோட புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் என்னன்னு தெரியுமா, அசால்ட்டா கேட்குறப்ப அப்படின்னு விரட்டி விட்டுறான். வேலைக்காரி கோவமா அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 5வது ஃபிளாட்ல லிஃப்ட் நிக்குது. அந்த மாடல் ஒருத்தி இருப்பால அவ வரா, வந்து சாப்பிட்டியா, பாஸ்தா பண்ணிருக்கேன் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தாவை கொடுக்குறான். வாங்கினதுமே நம்ம பிள்ளையாண்ட கேட்கிற முதல் கேள்வியே இது நேத்து பண்ணதானே அப்படின்னு கேட்க, ஆமா ஆனாலும் சூப்பரா இருக்கும், நான் கூட சாப்பிட்டேன், எக்ஸ்ட்ரா தான் இது அப்படின்னு சொல்ல, இல்ல மிச்ச மீதி எல்லாம் சாப்பிட மாட்டேன் நானு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படியா நல்லா இருக்கும், சரி அப்ப வேணும்னா கீழே செக்யூரிட்டி இருப்பாரு அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. வந்து பார்த்தா செக்யூரிட்டியே காணோம். சரி நம்மளாவது மேல போய் சாப்பிடுன்னு சொல்லி அவனோட டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணா சாம்பார் சாதம் பிடிக்கவே பிடிக்காத சில ஐட்டங்கள், அதெல்லாம் பார்த்து காண்டாரா. சரி அவங்க கொடுத்த பாஸ்தா எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாமே சொல்லிட்டு சும்மா ஒரு வாய் எடுத்து சாப்பிடுவாங்க. அம்புட்டு டேஸ்ட். அப்புறம் என்ன நல்லா ஜம்முன்னு நல்லா சாப்பிட்டு முடிச்சிடறான். முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தா செக்யூரிட்டி வந்திருக்கான். அவங்கிட்ட நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், வீட்டுல அம்மா பண்ணது நல்லா இருக்கும், நீங்க சாப்பிடுறீங்களான்னு அவன் கொண்டு வந்து அந்த சாப்பாடை செக்யூரிட்டி கொடுத்துறான். 2 பேருக்கும் சந்தோஷம். சாப்பிட்டு முடிச்சு அந்த பாக்ஸை கொடுக்கறதுக்காக வரான். அந்த மாடல் பொண்ணை பார்க்கணுன்ற ஆர்வத்தோட காலிங் பெல் அடிச்சா வேலைக்காரி வந்து நிக்கிறா. என்ன வேணும் அப்படின்னு காண்டா கத்துறா. ஒண்ணும் இல்ல மேடம் இதை கொடுக்க வந்தேன்னு சொல்லி டப்பாவை கொடுத்துட்டு போக, அப்புறம் ஏதோ புக்கு பேர் கேட்டா புக்கு பேர் சொல்ல மாட்டேன்னு சொல்லி பயங்கர சீன் போட்டேல, இப்ப சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்க புக்கோட பேரை சொல்ல, ஃபுல் பேரையும் சொல்லு, எனக்கு புரியுதா புரியலாங்கிறத அப்புறம் கேட்கற கேள்விக்கு பதில சொல்றே அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் இவன் ஃபுல் பேரை சொல்றான். இதை சொல்றதுக்கு துரைக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, போ அப்படின்னு விரட்டி விட்டுறாங்க. சான்ஸ் கிடைச்சா நீங்க ஏளனப்படுத்தின எவ்வளவோ பேரு மறுபடியும் உங்களுக்கு அந்த ரிவிட் அடிப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்களோ என்னவோ. அதே நேரம் அந்த மாடல் பொண்ணு ஓடி வந்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட் பண்ணியா அப்படின்னு கேட்க, டேஸ்ட் பண்ண நல்லா இருந்துச்சுன்னு இவனும் சொல்ல, எங்க அம்மா பண்ணது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோ ஓடிடுறான். ஃப்ரீ டைம்ல உட்காந்து ஏதோ புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பான். எப்படா டைம் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு நாள் பார்த்தா ஓனர் அம்மா வந்து பாக்குறாங்க, லிஃப்ட்ல அவன் இல்லங்க, புக்கை படிச்சுட்டு இருப்பான்ல அந்த புக் மட்டும் தான் அங்க இருக்கு. அப்புறம் போய் லிஃப்ட் ஓபன் பண்ணா உள்ள முதலாளி அம்மா கரெக்டா கிரவுண்ட் ஃப்ளோர்ல கீழே இறங்குறாங்க. கையில அந்த புக் வேற. எங்கடா போன அப்படின்னு கேட்டா நேச்சர் கால் அப்படிங்கிறான். உச்சா போகணுமா அதைத்தான் அப்படி சொல்றான். அப்புறம் அந்த புக்ஸை பத்திலாம் பேசிட்டு அப்படியே வாயேன் கடை வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ஆட்டோக்கு போய் பார்த்தா ஆட்டோ ஒன்னத்தையும் காணோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எதுக்கு மேடம் ஆட்டோ, இந்தோ என்னோட ஸ்கூட்டி இருக்கு வாங்கல ஸ்கூட்டிலே போயிடலாமே அப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணி ஸ்கூட்டில கூட்டிட்டு போறான். கிளவியை கீழே போடாம இருந்தா சரி. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கேயோ போய் ஒரு பீச் ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கதான் அவங்களோட சோகக்கரையா அவன் கேட்கறான், என்னாச்சு உங்க ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு கேட்க, ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோட பேசிட்டு இருக்காங்க. ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மாவை கொண்டு போய் ஃபிளாட்ல இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா போற வழியில பைக் ரிப்பேர் பண்ணுது. லட்சுமி ஸ்டார்ட் ஆடுன்னு மிதிக்கிறான், ஸ்டார்ட்டே ஆளுங்க. கடைசி வரைக்கும் விட்டுட்டே வந்து அதை கொண்டு போய் போட்டு வேண்டாம் வெறுப்பா வீட்டுல வந்து இறங்குறான். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துறா அப்படின்னு சொல்ல இவனும் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. அங்க எப்பவும் போல அப்பா இந்த தடவையாவது அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிருவியா இல்லையா, உன் கூட படிச்சவன் அவன் எல்லாம் இருக்கான் பாரு பக்கத்து வீட்டு பையன், MBA முடிச்சுட்டு 2 வருஷத்துல சொந்தமா ஒரு வீடே வாங்கிட்டான், ஒரு பிளாட்டே வாங்கிட்டான் தெரியுமா அப்படின்லாம் பேசிட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோ உங்களுக்கு என்ன நல்லா வேலை பார்த்து சம்பாதிச்சு ஒரு வீடு இல்ல 3 வீடு வாங்கி தரேன் போதுமா, 3 பிளாட் வாங்குறேன் போதுமா அப்படி ரொம்ப கோவத்தோட சத்தியம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆமா 3 வீட்டை வாங்கி கிழிச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லி அப்பங்காரன் திட்டுறாப்ல. அன்னைக்கு ஒரு நாள் சண்டே, எப்பவும் போல வேலைக்கு வரான். ஓனரம்மா சண்டே நான் சர்ச்சுக்கு போறேன், சர்ச்சுக்கு வரையா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவன் இனிஷியலா முடியாதுன்னு சொன்னா கூட மொதல் தடவை யாராவது ஒருத்தவங்க சர்ச்சுக்கு வந்து இவங்க இன்ன வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆட்டோல உட்கார, அப்படியா நம்மளும் 5 வருஷமா கோட்டா எழுதுறோம், தோத்து போறோம், ஃபெயில் ஆகி போயிடுறோம், இந்த தடவையாவது சர்ச்சில் போய் ஆண்டவா எப்படியாவது என்ன அந்த டிராயிங் எக்ஸாம்ல இருந்து மட்டும் காப்பாத்தி விட்டுரு, பாஸ் ஆக்கி விட்டுரு அப்படின்னு வேண்டிட்டா நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஓடி வந்துடுறான். அதை தான் வேண்டவும் செய்யறான். அதுக்கப்புறம் முதலாளி அம்மாவோட புருஷன் அங்க அடக்கம் பண்ணிருப்பாங்கல்ல, அங்க போய் அந்த சமாதியும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அப்புறம் அந்த 5வது பிளாட்ல மாடலோட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க வெளியே ஏதோ ஒரு முக்கியமான வேலையா கிளம்பிடுறாங்க. பொண்ணு மட்டும்தான் இருக்கா.
பொண்ணு இவளும் சேர்ந்து லிஃப்ட்லயே கடலை போட்டு பேசிட்டே போயிட்டு இருக்கானுங்க. இவளுக்கு இந்த மாடலிங் வேலையே பிடிக்காது போலங்க. எங்க அம்மா மாடல் ஆகணும், ஆக்ட்ரஸ் ஆகணும்னு பார்த்தா அவளால முடியல. அதனாலதான் அவளோட ஆசையை ஏன் மூலமா பண்ணணும்னு ஆசைப்படுறா. நானும் வேண்டாம் வெறுப்பா எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, மாடல் வேலை யாருக்கு தான் பிடிக்காது? சூப்பரா போஸ்ட் கொடுத்துட்டா நல்லா சம்பாதிக்க போறீங்க, பேரும் புகழும் கிடைக்கும் சொல்ல, அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஸ்கூலோட ஆனுவல் எக்ஸாம் முழு பரீட்சை சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த எக்ஸாமை விட ஒரு போட்டோ ஷூட்ல போட்டோ எடுக்கிறதா முக்கியம் சொல்லிட்டு எக்ஸாமை விட்டுட்டு எங்க அம்மா என்ன அந்த போட்டோ ஷூட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னோட இளமையை யாரு திருப்பி கொடுப்பா, என்னோட சின்ன வயசு கனவுகளை யாரு திருப்பி கொடுப்பா, எல்லாத்தையுமே இந்த மாடலிங்ன்ற பேர்ல எங்க அம்மா என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத அழகா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. எப்பதான் இந்த பேரண்ட்ஸ் நம்மளை பத்தி புரிஞ்சுக்க போறாங்களோ அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. அப்புறம் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லிஃப்டோட சாவியை கொடுக்கறதுக்காக ஓனர் அம்மா கதவை தட்டுறா. கொடுத்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தா அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து உட்காராரு. எப்ப வந்தீங்க டாடி அப்படின்னு கேட்க, மத்தியானம் தானே வந்த மோனே அப்படின்னு அவர் சொல்ல, நல்லது அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல, இன்னைக்கு இப்போ உடம்புலாம் நல்லா இருக்கு, நாளை கழிச்சுல இருந்து நானே லிஃப்ட் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன், நீ போய் முழுசா அந்த அரியர் எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படி போ போ அப்படின்னு சொல்ல, இவன் ஓடி போய் அப்பாவுக்கு முதுகெல்லாம் அமுக்கி விடுறான். அப்பா ஒன்னும் இல்லப்பா, நான் வேலை செஞ்சு போக மித்த டைம்ல நான் எல்லா வேலையும் பண்ணுவேன், நான் லிஃப்ட்டை பாத்துக்கிறேன், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாஜா பண்றா. இப்போ இவனுக்கு ரொம்ப முக்கியம், அந்த லிஃப்ட்ல பாயா எந்த வேலை அவனுக்கு பிடிக்காதுன்னு சொன்னானோ அதே லிஃப்ட் பாய் வேலையை இப்ப பாக்குறதுக்கு தயாருங்கிறான். நீங்க சூப்பர் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு தயாருன்னு ரெடியா நின்னுட்டு இருக்கான். அந்த யூனிஃபார்மா அயன் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நைட்டு நல்லா தம்பி தூங்கிட்டு இருக்கும்போது அப்பா அவனை உசிப்பிட எந்திரிச்சு உட்காராங்க. அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியா இப்ப பேச போற மாதிரி தெரியுது. ஏன்னா தம்பி, அந்த லிஃப்ட் பாய் வேலையை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற, அவ்வளவு அந்த ஜாப் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அவன் ஆமாங்கிறான். ஆனா அந்த மாதிரி ஒரு வேலை நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லி தாண்டா உன்னை கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் எல்லாம் சேர்த்து விட்டு இன்ஜினியரிங் எல்லாம் படிக்க வச்சது. கடைசியில நீ அந்த வேலை பிடிக்குன்னு சொல்றியடா. பட் பரவாயில்ல, குடும்பம் முக்கியம், வீட்டுக்கு நம்ம போடுற அந்த சம்பாத்தியம் முக்கியம் நினைக்கிற பாத்தியா, அது பெரிய விஷயம்ல அப்படின்னு பாராட்டவும் செய்யறாரு. இந்த வேலையெல்லாம் உனக்கு வேண்டாம்டா, அப்பாவே அதெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஏப்பா அப்படி சொல்ற, அந்த வேலை பார்த்து தான்ப்பா எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தேன்னு கேட்க, ஆமா, ஆனா அந்த வேலையில் எனக்கு ஒன்றும் பெருசா ஆர்வம் இல்லடா தம்பி, சும்மா பட்டன் அமுக்கிறதுலையும் வெளியே போயிட்டு வரதுலையும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் ஏன்பா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க, பேசாம தூக்கி போட்டு வரணும்னு கேட்க, இல்லடா தம்பி அப்படியெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா உன்னை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற ரேஞ்சுக்கு எனக்கு வசதி இல்லை, உன்னை சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு பார்த்தேன். அப்பதான் அந்த ஓனரம்மா இருக்காங்கல்ல, அவங்க இல்ல பையனோட வாழ்க்கையை நீங்க கெடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லா செலவும் பண்ணி உன்னை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. நீ 10 முடிச்சதுமே உன்னை இன்ஜினியரிங் சேர்க்கலாமா இல்ல வேற எங்கேயாவது வேலை அனுப்பலாமான்னு யோசிக்கும் போது, இல்ல இவன் இங்கிலீஷ் மீடியத்துல இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க செலவு பண்ணி உன்னை அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டதும் அவங்க தான். இப்படி சம்பளமும் கொடுத்து உன்னோட படிப்பு செலவையும் ஏத்துக்கிட்டு எவ்வளவோ வேலைகள் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக தான், அந்த விசுவாசத்துக்காக தான், அவங்களுக்காகவே அவங்க இருக்கிற வரைக்கும் நான் அங்க வேலை செய்ய போறேன்டா அப்படின்ற அந்த உண்மையை இப்பதாங்க சொல்றாரு. அவங்க அந்த காசை திரும்ப கொடுன்னு கேட்கவும் இல்ல, இவரும் வட்டியோட அந்த பணத்தை திரும்பி கொடுக்கவும் இல்ல. ஏதோ ஒரு நல்ல நினைப்புல அவங்க ஹெல்ப்பா பண்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இருக்கிற வரைக்கும் பிடிக்குதோ இல்லையோ இந்த ஜாப்ல நான் நிம்மதியா வேலை செய்ய போறேன் அப்படின்ற அந்த உண்மையை சொல்ல வர, இப்பதாங்க நம்ம ஹீரோக்கு அவன் படிக்கிற இந்த வாழ்க்கை, படிச்ச படிப்பு, இது எல்லாமே யார் போட்ட பிச்சை அப்படின்னு இப்பதான் அவனுக்கு தெரிய வருது. இப்போ அந்த முதலாளி அம்மா மேல ஏற்கனவே அவனுக்கு இருந்த அந்த அபிப்பிராயம் இன்னும் கூட ஆரம்பிக்குது. அப்படியே சோகத்தோட நடந்து வருவான். வர்ற வழியிலேயே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து, டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீயை வைக்கிறாங்க. ஏன் தம்பி படிக்க போலையா அப்படின்னு எல்லாருமே கேட்போம்ல, அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்க, நான் படிக்க போயிட்டா எவையா எனக்கு சோறு போடுறது, ஒழுங்கா டீயை குடிக்கிற வேலையை மட்டும் பாரு சரியா அப்படின்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுறாங்க. எக்ஸ்ட்ரா 4 ரூபா டிப்ஸ் குடிச்சதுமே தேங்க்யூண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறான். ஆனா படிப்பு படிக்க வேண்டியவன் தான். நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு ஏழை தான், நல்லா படிக்கிற ரேஞ்சுக்கு வசதி வாய்ப்பு இல்ல. ஆனா யாரோ ஒரு முதலாளி அம்மா இவனுக்காக கரிசனப்பட்டு ஸ்கூல் ஃபீ கட்டினதுனால இவனால வேலைக்கு போக முடிஞ்சது. அதை அவன் ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறான். அந்த பையனை அப்ப படிக்க வைக்கிறதா இருந்தா, அந்த டிவி விக்கிற பையனை படிக்க வைக்கிறதா இருந்தா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், யூனிஃபார்ம் இருக்கு, மித்த செலவுகள் இருக்கு, சாப்பாடு செலவுன்னு இருக்கு, இவ்வளவு விஷயங்களையும் யோசிச்சு பார்த்துட்டு இவனும் விட்டுறான். அப்புறம் வந்து பார்த்தா எப்பவும் போல செக்யூரிட்டி ஹாயா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் பூமிக்கே பாரமா இருந்தாருன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தால, இப்ப பாருங்க நைட் எல்லாம் அவன் டியூட்டி பார்த்து பகல்ல தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பொத்தி விட்டுட்டு போற ரேஞ்சுக்கு இவன் மனசு இப்போ பக்குவப்பட்டு நிக்குதுங்க. இந்த மாதிரி பக்குவம் எல்லாருக்கும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, பணக்கார வீட்டு பையன், இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கும்போது பழக்கம், அவன் மச்சான் நான் டீ தரண்டா வாடா அப்படின்னு கூட்டு வந்திருக்கான். நல்லா சரக்கா ஊத்தி கொடுத்து போதையாக்கி அவனும் கிளம்புறான். இந்த ஹீரோவையும் அனுப்பிச்சுடுறான். செம போதையில தட்டு தடுமாறி வீட்டுக்கு வந்தா அப்பா இன்னும் தூங்காம புள்ளைய காணமே அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்டா போன் பண்ணி சொல்றேன், என்னடா உனக்கு சட்டையில பட்டனை கூட சரியா போட தெரியல, அந்த ரேஞ்சுக்கு குடிச்சிட்டு இருக்க, குடியே அப்படியே அந்த குடி வெறி தலையில ஏறி நிக்குது இல்ல பாரு, நாய் மாதிரி வந்திருக்க அப்படின்னு சொல்லி களி ஊத்துறாங்க. எனக்கு ஏன்டா நீ புள்ளையா வந்து தொலைஞ்ச அப்படின்னு திட்டுறாரு. என் புள்ள இன்ஜினியர் ஆயிட்டான், நல்லா சம்பாதிப்பான், அப்பா அம்மா நல்லபடியா பாத்துப்பா, அப்படி இப்படி நாங்க கனவுல இருந்தோம், ஆனா எங்க கனவுல எல்லாம் மண்ணலி போட்டியாடா, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா, உருப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு பெத்த புள்ளையவே திட்டுறாப்ல. இதுக்கப்புறம் செட் ஆகாது, நாளையில இருந்து நீ வேலைக்கெல்லாம் வர வேண்டாம், லிஃப்ட் பாய் வேலையை நானே பாத்துக்கிறேன்,
நீ வீட்டுல உட்காந்து ஒழுங்கா அந்த அரியர்ல இருந்து பாஸ் ஆற வழியே பாரு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அவன் முடியாதுன்னு சொன்னாலும் கேட்கலங்க. அப்படியே அங்க கட் பண்ணா அதுக்கப்புறம் அப்பங்காரனே யூனிஃபார்ம் போட்டுட்டு லிஃப்ட் பாய் வேலைக்கு வந்து நிக்கிறான். ஓனர் அம்மா பார்த்துட்டு எங்க உன் புள்ள வரலையா அப்படின்னு கேட்க, இல்ல மேடம் அவன் நைட்டு சரக்கு அடிச்சுட்டு வந்து ரொம்ப லேட்டா வந்துட்டான், படிப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறான், எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டே இருக்கான், அதெல்லாம் சரிப்படாது மேடம், அவன் அங்கே இருக்கட்டும், நான் லிஃப்ட் பாய் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, வா வா முத உள்ள வந்து உட்காரு, என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு சொல்ல உட்காந்தோம் அதே கதையை தான் சொல்றான். நல்ல சரக்கு மேடம், எங்க இருந்து தான் காசு கிடைக்குதுன்னு தெரியல, நீங்க தான் அவனுக்கு எல்லா செலவும் பண்ணி படிக்க வச்சீங்க, அந்த காசோட அருமை தெரிஞ்சா இப்படி வேஸ்ட் பண்ணுவானா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. எந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க, ஏதோ ஒரு டிராயிங் எக்ஸாம் அம்மா, டிராயிங் பேப்பர்ல போய் ஃபெயில் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க சொல்ல, டிராயிங்கா, இந்த அம்மாக்கு டிராயிங் தான் பேஷனே, நிறைய டிராயிங் தான் வரைஞ்சிட்டு இருப்பாங்க, அதனால யோசிச்சுட்டு கிருஷ்ணா நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம், உன் பிள்ளையாண்டவே வர சொல்லு அப்படிங்கிறாங்க. மேடம் எதுக்கு மேடம் படிக்கிற பையனை அப்படின்னு கேட்டா, ட்ரஸ்ட் மீ என்ன நம்பு, உன் பையனை அனுப்பிவிடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை அமுச்சு விட்டுட்டு பிள்ளைய வர சொல்றாங்க. அடுத்த நாள் ஆகுது. காலையில நம்ம ஹீரோ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹாயா தூங்கிட்டு இருக்கான். எந்திரிச்சா அப்பா டவுசரை மட்டும் போட்டு உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. என்னப்பா இன்னும் நீங்க வேலைக்கு போலையா அப்படின்னு கேட்க, இருக்கு நான் போனோம், டாக்டர் இன்னும் ஒரு 20 நாளைக்கு என்ன எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரையே படிச்சுக்கிட்டு இருக்க, ஐயோ அப்ப இவர் போலன்னா நம்ம போகணுமே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே தடபடலா இறங்கி டப்ப டப்பன்னு யூனிஃபார்ம் மாத்தி டப்புன்னு ஓடுறாங்க. வேலை மேல அவ்வளவு அக்கறை. வந்தா லேட். மேடம் ஏண்டா லேட்டா வந்தேன்னு செம்ம திட்டுறாங்க. உங்க அப்பா 30 வருஷமா என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஒரு நாள் கூட லேட்டா வந்ததுல தெரியுமா, ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கடா அப்படின்னு அந்த பையனை போட்டு திட்டுறாங்க. அவன் எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லல, சாரி மேடம்னு ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்றேன். அப்புறம் லிஃப்ட்ல நம்ம பையன் இருக்கும்போது ஒரு நிமிஷம் வா உன்கிட்ட பேசணும்னு சொல்லி ரூமுக்குள்ள கூட்டு போறாங்க. ஏன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்டா, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்கிறான், டிராயிங் எனக்கு சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது அப்படிங்கிறான். சரி நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், டிராயிங் தானே நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் மேடம், டிராயிங் எல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி மலுப்பு பாக்குறான். பத்தாவதுக்கு எங்க அப்பா இந்த மாதிரி லேட் நைட்ல உங்க கூட உட்காந்து படிக்கிறதா இருந்தா வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சீன் போட, அவ்வளவுதானே உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட, ஐயோ அப்படின்னு பதறாங்க. அங்க கட் பண்ணா வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட, ஏப்பா அந்த கிழவி சும்மாவே இருக்காதா, எனக்கு பாடம் எடுத்த போதான் வீட்லயே என்ன தங்க சொல்லுது, எவ்வளவு லேட்டானாலும் என்கிட்ட படிக்க சொல்லுதுப்பா, என்னப்பா அப்படின்னு கேட்க, அந்த அம்மா எது பண்ணாலும் ஒரு நல்லதுக்கு தான் பண்ணும், ஒழுங்கா அந்த அம்மா சொல்றதை செய் அப்படின்னு அப்பா சொல்லிட, அம்மா பாருமா அந்த கிழவி கிட்ட போய் நான் போய் இருக்க முடியுமா, அந்த பிளாட்ல நான் தங்க முடியுமா அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண, அம்மாவும் போடா எதுவாக இருந்தாலும் உங்க அப்பா கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. ஜாலியா அவ்வளவு நேரம் இருந்தது. படிப்புன்னதுமே பயம் ஓடி வந்துடுறான் புள்ளையாண்டா. இவனுக்கு படிப்பு சொல்லிட்டுன்றதுக்காக அந்த அம்மா அந்த டிராயிங் செக்ஷன்ல இருக்கிற எல்லா சிலபஸையுமே எல்லா லெசன்ஸுமே அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வரைய ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இவன் பாரு போகும்போதே ஏதோ போருக்கு போற மாதிரி எல்லாத்தையும் போட்டு போறான். அந்த சொன்னனே இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் புரியாது மேடம் அப்படின்னு வந்து ஹாலியா பேச, எனக்கு தானே புரியாதான், வா இருந்தாலும் என்ன சொல்லி கொடுக்குறேன்னு பாப்போம்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் லிஃப்ட் வேலையும் பார்க்கணும், நைட்டு படிக்கணும் இல்லையா, லிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாடல் பண்ணு வரா, அவகிட்ட இந்த மாதிரி நான் இங்க படிக்க போறேன், அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுக்க போறாங்கன்ற மேட்டர்லாம் சொல்ல, அவங்க இன்ஜினியரான்னு கேட்க, இன்ஜினியர்லாம் இல்ல ஏதோ படையறாங்களா, கிளவி ஏதோ சொல்லி கொடுக்கணும்னு பாக்குது, பாப்போம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த அம்மாவும் ரொம்ப கஷ்டமான அந்த தியரி எல்லாத்தையுமே அழகான ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரமண்டைக்கு டிராயிங்னா என்ன, சயின்ஸ்னா என்னங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறாங்க. நாளாக நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். நைட்டு அவனுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ இவங்களே செஞ்சும் கொடுக்குறாங்க. அது பத்தாதுன்னு ஹோம்ஒர்க் வேற கொடுப்பாங்க. அந்த ஹோம்ஒர்க்கையும் முடிச்சுட்டு தான் போகணுமா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு லேட் நைட் ஆனதும் சரி வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டு இவங்க அப்படியே தூங்க போறாங்க. ரொம்ப லேட்டா வந்தது பாரு எப்படி படுத்து கிடக்காம பாருங்க. பையன் டயர்டா படிச்சுட்டு வந்திருக்கானே, வேலை பார்த்துட்டும் படிக்கிறானேன்னு சொல்லிட்டு அப்பா ஃபேனை அவனை பார்த்த மாதிரி போட்டு வர்றாங்க. பாசம். இவன் ஹாயா தூங்குறான். ஆனா நம்ம மேடம் தூங்குறாங்களா? தூங்க முடியாது. ஏன்னா அடுத்த நாளைக்கு அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை படிக்கணும் இல்லையா. அதனால அதை உட்காந்து லெசன் எல்லாம் படிச்சுட்டு காலையில வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா காலையில வேலைக்கு வந்து உசி போட்டுருவான் இல்லையா, அப்படி உசி போட கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வெளியவே சாவியை தொங்க போட்டு சாவி இருக்கு எடுத்துக்கோன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோவும் வரான், சாவியை பார்த்ததும் எடுத்து வச்சுட்டு லிஃப்ட் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கவும் செய்யறான். இப்படியே கொஞ்ச நாள் அவன் வேலை செய்ய ஆரம்பிக்க அந்த வேலைக்காரி கூட அவனுக்கு செட் ஆகாதுல்ல, அந்த அம்மா கிட்டேயே நல்லா பேச ஆரம்பிக்கிறான். அந்த மொட்டை ஒத்த இருப்பார்ல பக்கத்து வீட்டுக்காரரு, அவர்கிட்டயே நல்லா பேச ஆரம்பிக்கிறான். அந்த மாடல் பொண்ணு இன்னும் க்ளோஸ் ஆயிட்டே இருக்கா. இப்படியே கிளாஸ் போயிட்டே இருக்குப்பா, நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான் பையன். அதே சமயம் அந்த மாடல் பொண்ணு கூட ஒரு நல்ல நட்பும் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரே காலேஜில் படிக்கிற மாதிரி பேசிப்பாங்க பழகிப்பாங்க. அப்பதான் ஒரு நாள் சட்டுன்னு நம்ம ஓனரம்மா உள்ள வந்துடுறாங்க. என்னடா எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கான்னு கேட்க, இவளே கண்டிப்பா இந்த தடவை அவன் எக்ஸாம் பாஸ் ஆயிருவான் நான் கேரண்டி அப்படிங்கிறாங்க. சரி நைட்டு வாங்க டின்னர் வாங்கல ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட, இல்ல எங்க அம்மா திட்டுவாங்க அப்படின்னு அவ சொல்றா. சரி ஒருவேளை எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு பாஸ் ஆயிட்டானா கண்டிப்பா ட்ரீட் கொடுப்பான், அந்த ட்ரீட்டுக்கு நீயும் நானும் கண்டிப்பா போறோம், உங்க அம்மா கிட்டயே நான் பேசுறேன் சரியா அப்படின்னு கேட்க, அவளோ ஓகே ஆண்டி நீங்க அம்மாட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பா ஒத்துப்பாங்க அப்படின்னு இவளும் சொல்ல, நம்ம ஹீரோக்கும் சந்தோஷம். எக்ஸாம்ல பாஸ் ஆனா இவ கூட ஒரு ட்ரீட்டுக்கு போலாம், அம்மாவே பர்மிஷன் வாங்கி கொடுக்க போறாங்க, முதலாளி அம்மாவே அந்த அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுக்க போறாங்கன்ற சந்தோஷம் கூடவே அப்ப கண்டிப்பா இந்த தடவை கிளியரா இருக்கணும் அப்படிங்கிற வெறியும் வருது, பயமும் வருது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கடா தம்பி அப்படின்னு அந்த அம்மா பாராட்டுறாங்க.
ஆனா இவன் எல்லாம் சரிதான், ஆனா எனக்கு லக் இல்ல, ஒருவேளை நான் ஃபெயிலா போயிட்டா அப்படின்னு வருத்தப்பட, நீ உன்னோட முடிஞ்ச அளவு எஃபர்ட்டை போடு, நீ பாஸ் ஆற ஃபெயில் ஆகுறதுலாம் 2ஆம் பட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. போய் தூங்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் வேலைக்கு வந்துடுறான். ஆனா கொட்டா விட்டுட்டே வரான். என்னடா தூங்குன மாதிரியே தெரியலன்னு கேட்க, ஆமா மேடம் 4 மணி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தேன் மேடம், 2 மணி நேரம் தான் தூக்கம் அப்படின்னு சொல்ல, சரி நல்லா ரெஸ்ட் எடுத்து வரேன்னு கேட்க, இல்ல மேடம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, லிஃப்ட் வேலை தானே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல மேல கீழே போகும்போதும் படிப்பான், சாப்பிடும் போதும் படிப்பான், நின்னுக்கிட்டு படிப்பான், உட்காந்துக்கிட்டு படிப்பான், நின்னுக்கிட்டே வரைவான். பயங்கர படிப்பாளி ஆயிட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான்ல, அந்த பொறுப்பு வந்துருச்சுல்ல. அதுக்கப்புறம் அந்த முதலாளி என்ன சொல்றாங்க, இனிமே நீ ரொம்ப படிக்க வேண்டியிருக்கும், அதனால உங்க அப்பாவை வேலைக்கு வரட்டும், நீயும் வா, அவரு லிஃப்ட் வேலையை பார்க்கட்டும், நீ என்கிட்ட உட்காந்து படி அப்படின்னு சொல்ல, அப்பா புள்ள 2 பேருமே ஹாயா கிளம்ப ஆரம்பிச்சாங்க. ஒரே இடத்துக்கு தான், ஆனா வேற வேற வேலைக்கு போறாங்க. அங்கேயும் போய் படிப்பு சிறப்பா போயிட்டு இருக்கு. அங்க வச்சு, மேடம் உங்களுக்கு வேற எதுலயும் ஆர்வம் இல்லையா, ஏதாவது பண்ணணும் நீங்க ஆசைப்படலையா அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ரொம்ப நாளா நான் கஷ்டப்பட்டு ஒரு படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த படத்தை மட்டும் நான் வரைஞ்சு முடிச்சிட்டேன்னா போதும், திருப்தியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த படத்தை நான் பார்க்கலாமா, மாஸ்டர் பீஸ் மாதிரி இருக்கும்ல அந்த படம் அப்படின்னு அவன் ஆசையா கேட்க, கண்டிப்பா இருக்கும், ஆனா நீ முதல்ல எக்ஸாம் முடிச்சுட்டு வா, நான் கண்டிப்பா அந்த டிராயிங்கை உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அன்னைக்கு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அப்பா சாவியை கொடுக்க வர, கதவை திறந்தா உள்ள புள்ளையாண்டா தூங்கிட்டு இருக்கான். அட தண்டச்சோறு தூங்கிட்டு இருக்கேன் திட்ட போக, டேய் நிறுத்து, நல்லா படிச்சான், விடாம படிச்சுக்கிட்டு இருந்தான், கொஞ்ச நேரம் தூங்குறதுல ஒன்றும் தப்பு இல்ல, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான், பயப்படாத அப்படின்னு அந்த அம்மா காரி சொல்றாங்க. முதலாளி அம்மா சொல்றாங்க, மேடம் எல்லாம் உங்களோட கருணை தான் மேடம், எப்படியாவது என் பையனை ஆளாகிருங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா, சாதாரண எக்ஸாம் தானே, கண்டிப்பா அவன் பாஸ் ஆயிடுவான், உனக்கும் சரி எனக்கும் சரி, இந்த பையன் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு நமக்கு தெரியும், இது அவனுக்கு தெரியணும், தெரிய வைக்க நேரம் வந்துருச்சு, எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அடுத்து ஒரு நாள் அம்மா அப்பா புள்ள 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் உட்கார்ந்து இருக்கிற தினசேவே சரியில்லை. எதை பத்தி பேசுறான்னா, எல்லாம் படிக்கிறான் செய்யறான் சரி, ஆனா எக்ஸாம்ல பாஸ் ஆவானான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம். ஆனா அப்பாவுக்கு தெரியும் பையன் நல்ல எஃபோர்ட் போட்டிருக்கான்னு, நீ உன்னால முடிஞ்ச அளவு பண்றடா தம்பி, பண்றா, எனக்கு நம்பிக்கை இருக்குடா, அதையும் தாண்டி நீ ஃபெயிலா போனா அடுத்த தடவை பாத்துக்கலாம், யாரும் உன்னை திட்ட போறது இல்ல சரியா அப்படின்னு பேச இவனுக்கு கான்ஃபிடண்டா இருக்குங்க. எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி நம்ம முதலாளி அம்மா அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல 65 மார்க்குக்கு மேல ரொம்ப ஈஸியா எடுத்துட முடியும் அவனால. பாரு நான் வச்ச டெஸ்ட்லயே நீ 85 மார்க் எடுத்துட்ட, எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே கண்டிப்பா நீ ஜெயிக்க போறது உறுதி, பாஸ் ஆக போறது உறுதி அப்படின்னு அட்வைஸ் போடுறாங்க. இவனுக்கு இப்போ கான்ஃபிடன்ட் வருது. ஃப்ரெண்டு கிட்டயும் பேசிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கான். அந்தம்மா அவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு டிராயிங்க, அவங்களோட மாஸ்டர் பீஸை செதுக்கிட்டு இருக்காங்க, வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்களும் நம்ம ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஏன் மேடம் நான் ஒரு சாதாரண உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு லிஃப்ட் பாயோட பையன், ஏன் மேல உங்களுக்கு என்ன மேம் இவ்வளவு அக்கறை அப்படின்னு கேட்க, நான் ஒரு சாதாரண ஆள் தானே, உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, உடனே அந்தம்மா உனக்கு தெரியாதுடா தம்பி, நீ அவ்வளவு சாதாரண ஆள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல வராங்க, என்ன அப்படின்னு இப்ப பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட அப்பா எப்பவும் போல அங்க பிளாட்ல லிஃப்ட் பாயா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தையே பிறக்கல. ஏன்னா புருஷங்காரர் ரொம்ப வயசான ஆளு. இங்க தாங்க நம்ம முதலாளி அம்மாவோட புருஷனை காமிக்கிறாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியா உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதனால லிஃப்ட்ல உட்காந்துட்டு அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுகிட்டு இருக்காங்க. அவர் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, தேத்தி பாக்குறாரு, ஆனா அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ரொம்ப பாசத்தோட அவங்களோட சட்டையை பிடிச்சி இழுப்பான். அழுகிறவங்களை பார்த்து லாலிபப்பை கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு பாசத்தோட நீட்டுவான். அதை அவங்க நினைச்சு பாக்குறாங்க. எனக்கு புள்ள இல்லைன்னு சொல்லி நான் அழுதுகிட்டு இருக்கும்போது நீ தாண்டா புள்ள மாதிரி என் முன்னாடி வந்து நின்ன அப்படின்றத சொல்ல வராங்க. அந்த லாலிபப்பை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இந்த லிஃப்ட்ல இந்த பிளாஷ்பேக்ல பின்னாடி இருக்கிற அந்த போட்டோவை பாருங்க, ஒரு ரோஜா பூ மாதிரி என்னத்தையும் வரைஞ்சு வச்சிருக்காங்களா. ஆனா எப்ப இந்த புள்ள நம்ம ஹீரோ ஒரு லாலிபப்பை நீட்டினானோ அந்த ஞாபகார்த்தமா தான் இப்போ லிஃப்ட்ல இருக்கிற அந்த போட்டோவை பாருங்க. லாலிபப் போட்டோ ரொம்ப வருஷமா தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த லாலிபப் போட்டோவே நம்ம ஹீரோவை ஞாபகப்படுத்துற மாதிரி அவங்க வரைஞ்சு தொங்க விட்டுருக்கிறதுல இருந்து நமக்கு நல்லா தெரிய வருது, நம்ம ஹீரோ இந்த முதலாளி அம்மாவுக்கு அதுக்கும் மேல அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படித்தான் தனக்கு புள்ள இல்லைங்கிறதுனால இவனை அவங்க புள்ளையா நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்காக உடனே தத்தெடுத்துட்டு இவங்களே சுயநலமா தாங்கிட்ட தான் வளர்க்கணும்னு வளர்க்கல. அவங்க அப்பா அம்மாவே வளர்க்கட்டும், தூரமா இருந்து இந்த புள்ள வளர்றதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்ன்ற திருப்தி. இதுக்காக தாங்க மனுஷி இவ்வளவு வருஷம் உசுரை கையில பிடிச்சிட்டு இருந்தாங்களோ என்னவாங்க. ஃபைனலா அவங்க எதிர்பார்த்த அந்த எக்ஸாம் நாள் வந்துருது. அரியர் எக்ஸாம் இல்லையா, 1-2 பேர் தான் வந்திருப்பாங்க. அரியர் எக்ஸாம் எழுதுறாங்க. ரொம்ப ஹாயா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப கான்பிடண்டா சந்தோஷத்தோட வரான். கண்டிப்பா என்னால பாஸ் ஆக முடியும்னு நம்புறான். வந்துட்டு அப்பா நான் கண்டிப்பா பாஸ் ஆயிரேன்ப்பா, ஒண்ணும் இல்ல நான் போய் அந்த முதலாளி அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் சரியா, அவங்க எப்படி எக்ஸாம் எழுதிருவேன்னு விசாரிப்பாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துருதுருன்னு கிளம்ப போவான். அப்போ அவங்க அப்பா, தம்பி ஒரு நிமிஷம்டா, நீ காலைல எக்ஸாம் எழுத போனேல அந்த நேரமா பார்த்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுடா தம்பி. மகராசி யாருக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம செத்து போயிட்டா, தூக்கத்திலே எல்லாம் முடிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன், காலையில நான் சாவி எடுக்க போகும்போது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு வருத்தத்தோட சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே என்ன பேசணும் தெரியாம முழிக்கிறான். என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு பதறான். சோ அவனும் பக்கத்துல வந்து உட்காந்துறான். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அந்த அம்மா செத்து பணமா கிடக்காங்க. கதறி அழுகுறான். அப்படியே நெத்தியில ஒரு முத்தத்தை கொடுக்குறான். இந்த அம்மாக்கு யாருமே இல்ல, சொந்த பந்தம் கிடையாது, கிட்டத்தட்ட அனாதை மாதிரி தான். அதனால அவங்களோட மதத்துள்ளபடி
அவங்களோட புருஷனுக்கு பண்ண மாதிரியே இவங்களுக்கும் நல்லபடியா அந்த சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சு அவங்க புருஷன் பக்கத்திலேயே அடக்கம் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட ஆசையா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஹீரோவோட கணிப்பு. ஆனா அவ்வளவு செய்யறது அந்த ஒரு 20-30,000 ரூபாய் செலவாகும். அவ்வளவு பெரிய பணத்துக்கு இவங்களால எங்க போக முடியும், அதனால பண்ண முடியலையே அப்படின்னு இவங்க அப்பா வருத்தத்தோட சொல்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாருங்க. உடனே அந்த பணக்கார ஃப்ரெண்டுக்கு ஒரு போனை போட்டு அவங்க மதத்தின்படி நல்ல சிறப்பா செய்யணும் அப்படின்னா 25,000 ரூபாய்க்கு சில்வர் பேக்கேஜ்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு போல. நல்ல தரமான சவப்பெட்டி எல்லாம் செஞ்சு சிறப்பா பண்ணுவாங்க போல. ஆனா இங்க இருக்கிற பேக்கேஜ்லயே அதுதான் விலை குறைஞ்ச பேக்கேஜ். சொந்த காசா இருந்தா இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம், ஃப்ரெண்டோட காசு இல்லையா அடக்கமா தான் செலவு பண்ணு சொல்லிட்டு சரி அந்த 25,000 ரூபாய் பேக்கேஜே போதும் சொல்லுவான். ஆனா அந்த ஃப்ரெண்டு அப்படியே அவன் கையை பிடிச்சு கொண்டு போய் அந்த பேக்கேஜ்லயே ரொம்ப தரமான பேக்கேஜ் 60-65,000 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜ்ல கொண்டு வந்து கையை நிப்பாட்டுறான். நான் பாத்துக்கிறேன்டா, இந்த டைம்ல ஹெல்ப் பண்ணாத என்னடா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு 65,000 ரூபாய்க்கு அந்த பேக்கேஜ் எடுக்கிறாங்க. சரக்கா ஊத்தி கொடுக்குற மட்டும் ஃப்ரெண்ட் இல்ல, சவப்பெட்டியில கூட தரமான பெட்டியை எடுத்து கொடுப்பான் பாத்தியா, அவன் தான் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி காமிக்கிறானுங்க. ஹீரோக்கும் அவ்வளவு சந்தோஷம். அந்த பிளாட்ல இருந்த எல்லா பேரும் ஹீரோவோட ஃப்ரெண்டு, அந்த மாடலிங் பொண்ணு எல்லாருமே வந்திருக்காங்க. செக்யூரிட்டி ஆள் வந்திருக்கான். போட்டோ ஷூட் எல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப சிறப்பா நல்லபடியா அவங்களுக்கு அடக்கம் பண்றாங்க. ஒரு வழியா அடக்கம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்களோட பிளாட்டுக்கு போறான். அவங்க அந்த டிராயிங் எல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, கடைசியா ஏதோ ஒரு டிராயிங் வரைஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை எக்ஸாம் முடி அதுக்கப்புறம் காமிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதை பாக்குறதுக்காக இப்ப ரொம்ப ஆர்வத்தோட போறாங்க. உள்ள போய் பார்த்தா நிறைய டிராயிங்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் பாக்குறான். அதுல அந்த மாஸ்டர் பீஸ்னு சொல்ற அவங்க கடைசியா வரைஞ்ச அந்த போட்டோவை இப்பதாங்க அவன் போய் பாக்குறான். அந்த போட்டோல என்ன இருக்கு அப்படிங்கறத படத்துலயும் காமிக்கல, எனக்கும் அந்த போட்டோல என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா அவன் மட்டும் அந்த போட்டோவை பார்த்துட்டு லைட்டா புன்னகைப்பான். அந்த சிரிப்புல நம்மளால உறிஞ்சிக்க முடியுது. கண்டிப்பா அந்த அம்மா இவனை தான் அப்படியே படமா வரைஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. அவங்க எப்பவுமே உட்கார அந்த சீட்டுக்கு முன்னாடி உட்காந்து அவங்கள பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பப்ப போய் அவங்களோட சமாதிக்கு இவன் மலரஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு வர்றது வழக்கம். அதுக்கப்புறம் அதே பிளாட்டை காமிக்கிறாங்க. என்ன ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இப்பயும் பாருங்க ஒரு பொட்டி எடுத்துட்டு கிளம்புறான். ஆனா ஹீரோவோட அம்மா பழைய ஸ்டைல் இல்லங்க, காஸ்ட்லியான புடவை எல்லாம் கட்டி ஜம்முன்னு பணக்கார வீட்டம்மா மாதிரி இருக்காங்க. போயிட்டுறமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பிளாட், அந்த பிளாட்ல இருந்து வெளியே போறாங்க. ஆனா இந்த பிளாட் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வருது. சரி லிஃப்ட்ல போகும்போது யாரா லிஃப்ட் பாயா இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா தான்ப்பா. வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ண, அப்பா ஏன்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும்டா என்னடா இருந்தாலும் நான் தாண்டா இங்க லிஃப்ட் பாய், வா வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே லிஃப்ட்ல கூட்டு போறாரு. லிஃப்ட்ல இருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இறங்குனதுமே சரிப்பா கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ நான் ஃப்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன், இங்க நல்லா உத்து பாருங்க. அந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்திலேயே ஒவ்வொரு ஃப்ளோரும் யாருக்கு சொந்தம்னு எழுதிருக்காங்க பாத்தீங்களா. அதுல முதல் ஃப்ளோர், 2வது ஃப்ளோர், கடைசியா 6வது ஃப்ளோர், இந்த 3 ஃப்ளோருமே அந்த அம்மாக்கு சொந்தமானதா இருந்தது, முதலாளி அம்மாக்கு. இப்போ அவங்களோட பேருக்கு பதிலா இங்க என்ன போட்டிருக்குன்னு பாருங்க, ராஜுன்னு எழுதிருக்கா. நம்ம ஹீரோவோட பேர் எழுதிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், அந்த அம்மா இவனுக்காக படிப்பை விட்டு கொடுத்துட்டு போல, படிப்பு செலவுக்காக வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு போலங்க, இவங்களோட ஒட்டுமொத்த சொத்துக்களையுமே இவன் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கா மகராசி. சமல்ல, யாருக்கு இவ்வளவு மனசு வரும்? நல்ல வேலைங்க, அதுவும் நல்ல ஆட்களை பார்த்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனாலதான் அந்த அம்மா செத்து போனதுக்கு பின்னாடியும் 60,000 ரூபாய்க்கு பெத்த பிள்ளைங்க கூட இவ்வளவு கிராண்டா செலவு பண்ணி இறுதி மரியாதை எல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. நம்ம ஹீரோ பண்ணா அப்ப அவனுக்கு தெரியாது இந்த சொத்தெல்லாம் அந்த அம்மா இவனுக்கு தான் எழுதி வச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அந்த 3 பிளாட்டுக்குமே இப்ப சொந்தக்காரன் ஆயிட்டான். இப்போ சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லைன்ற ரேஞ்சுக்கு சம்பாதிச்சுக்கிறான், சொத்து இருக்கு. ஆனா அதையும் தாண்டி செத்து போன அந்த முதலாளி அம்மா பேர்லயே இவன் ஒரு அகாடமியை ஓபன் பண்ணிருக்கான். அங்க கராத்தே கிளாஸ் யார் சொல்லி கொடுக்குறான்னு பாருங்க. நம்ம பக்கத்து வீட்டு மொட்டை இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த ஏரியா பக்கத்துல இருக்கிற ஏழைபாளைங்க, அனாதை பசங்க இவங்க எல்லாருக்குமே எப்படி கராத்தே பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இப்போ இன்னொருத்தவனை காமிக்கிறான். இவ யாருன்னு தெரியுதா, ஞாபகம் இருக்கு இல்லையா? டீ குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏன்டா ஸ்கூலுக்கு போலையான்னு கேட்க, யாரு ஃபீஸ் கட்டுவா, யாரு சாப்பாடு போடுவா அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு போவான்ல, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கான். அவனை மட்டும் இல்ல, இங்க நிறைய அதே மாதிரியான ஏழைபாளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு படிப்பை ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறான், சாப்பாடு போடுறான். அவங்க செலவை ஏத்துக்கிட்டு படிப்பை தனக்கு எப்படி அந்த முதலாளி அம்மா, அந்த பணக்கார அம்மா அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சு இவனோட தரத்தை உயர்த்தினாங்களோ அதே மாதிரி தன்னால முடிஞ்ச எல்லாருக்குமே பண்ணணும் சொல்லிட்டு ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி, ஒரு அகாடமி மாதிரி எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த மாடலிங் பொண்ணு ஒருத்தி இருந்தா பாத்தீங்களா, அவ கூட பாருங்க அவளுக்கு ரொம்பவே பிடிச்சது குழந்தைங்க. அந்த குழந்தை பருவத்தை ரொம்பவே மிஸ் பண்ணதா சொல்லிட்டு இருப்பான் பாத்தீங்களா, அந்த பருவத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி ஏழைபால குழந்தைகளுக்கு அவங்களும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவனும் அவனால முடிஞ்ச படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு நேரா போனா அங்க ஒரு டிராயிங்கை காமிக்கிறாங்க. நல்லா பாருங்க, அந்த டிராயிங் யாருன்னு ஞாபகம் இருக்கா? இந்த போட்டோவை தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா செத்து போறதுக்கு முன்னாடி கடைசியா வரைஞ்ச டிராயிங். அதை நம்ம கண்ணில் காமிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஹீரோவோட போட்டோவை தான் அழகா வரைஞ்சு வச்சிருக்காங்க. பெத்த புள்ளையா நினைச்சாங்க, பெக்கல, அவ்வளவுதானே ஒழிய கண்டிப்பா இவன் அந்த அம்மாவோட ரத்தம் தான். இந்த மாதிரியான படங்களை அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி படங்களை நான் பேசும்போது அந்த படத்தை நீங்க கொஞ்சம் ஹிட் அடிக்க வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சம் வியூக்கு மேலே யாவது போகணும். அப்படி போனாதான் இந்த மாதிரி நல்ல படங்களை எடுத்து பேச தோணும். சரியா? சோ அப்படி கொண்டு போறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, அப்பப்போ இந்த மாதிரி நல்ல வீடியோஸை நீங்க வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடணும். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.